வெல்லம் போட்டுக்கலாம். சும்மா இந்த கொலக்கட்டை செய்ய தெரியாதுங்க குட்டி. சும்மா மாவை போட்டு ஆட்டி வெங்காயம் மிளகாயெல்லாம் இது அவ்வளோதான். இத்தனை பொருள் மட்டும் தானே இருக்கு. ஆமாம், வெல்லம், தேங்காய். அப்புறம் இங்கே பாராயா, இதான் கொடுத்தாங்க அந்த ஃப்ரீயா அச்சு. இதுதான் கொடுத்தாங்களா? அப்புறம் எதை கொடுப்பானுங்க? இது வேட்டா கொடுத்து போடா. மாவு பதத்தை புளிக்கிறதா இருக்கு. ஏயா ஆமாம், என்னோட கிரியேட்டிவிட்டி பாருங்க. இடம் வந்து நல்லா இருக்குங்க. இனிப்பு மக்களே, வெல்கம் டு மோனுவல். நான் உங்கள் மகன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொழுக்கட்டை செய்ய போகிறேங்க. அவ்வளோதான், விநாயகர் சதுர்த்தி வந்துருச்சு. இன்னும் ஒரு 3 days 4 days தான் இருக்குது. சரி, கொழுக்கட்டை வந்துட்டு செய்யலாம் ஆயா வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆயா வந்து ஆல்ரெடி கேட்டுகிட்டே இருந்துச்சு. அந்த ஏடலையில் விளம்பரம் போட்டுகிட்டே இருக்காங்கல்ல, அதை பார்த்துட்டு அந்த மாவு வாங்கிட்டு வா, அந்த மாவு வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதை வச்சுட்டு உனக்கு வந்துட்டு கொழுக்கட்டை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிச்சு. சரி, அப்படியே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டலாம். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுக்கோழி வீடியோ போட்டேன். அது வந்து கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது நான் வீடியோ கொஞ்சம் பெருசாகவே போடுவேன், அதுக்கெலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் கிளிக் த்ரூ ரேட் குறைஞ்சிரும், யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு அந்த 13 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ளே போட்டால் தான் ஓரளவுக்கு வச்சு வியூஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது அவ்வளோ குறைச்சேன். முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் வந்துட்டு கொஞ்சம் அவ்வளோதான் வீடியோ நல்லா பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 16 நிமிஷம் 17 நிமிஷம் முடிஞ்ச அளவுக்கு தரேன். ஓகேங்க, நம்ம வந்துட்டு எப்படி கொழுக்கட்டை செய்ய போகிறோன்னு பார்த்துடலாமா? என்னென்ன போடணும்னு சொல்லிடுற. அதுதான் தேங்காய், பொட்டுக்கடலை நுணுக்கி போடணும். வெல்லம், ஏலக்காய் இருந்தால் கொஞ்சம் நுணுக்கி வாசமாக இருக்குன்னு போட்டுக்கலாம். அப்புறம் மாவு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கெட்டியாக பிணைவேன். கெட்டியாக பிணைஞ்சி கையில் பிடிக்கிறதா இருந்தால் பிடிச்சிக்கலாம். அப்புறம் இந்த அச்சு வாங்கி அச்சியில் பிடிச்சோம்னா இந்த தீனியெல்லாம் உண்டுன்னு பிடிக்காது, வெறுமா வாட்டத்தான் இருக்கிறது, திங்கிறது நல்லா இருக்காது. இந்த கையில் பிடிச்சோம்னா இந்த இதெல்லாம் கொஞ்சம் உண்டுன்னு வச்சு பிடிச்சிக்கலாம். கையில் பிடிச்சிட்டியில் தீனியெல்லாம் கொஞ்சம் உண்டுன்னு வெல்லம் இந்த தேங்காய் எல்லாம் ஒன்றா கலந்து வச்சுருக்கோம்ல, கொஞ்சம் கொஞ்சம் உண்டுன்னு வச்சு பிடிச்சோம்னா திங்கிறதுக்கு நல்லா இருக்குது. அது வெறுமா வாட்டத்தான் இருக்குது. அது அந்த அச்சில் வச்சு போடுறதா? ஆமாம், கையில் பிடிச்சா எனக்கு கொஞ்சம் உண்டு நல்லா. நீ அந்த காலத்தில் எந்த மாவு வச்சு போடுவேன்? பச்சரிசியா? இல்லை, புழுங்கரிசி. புழுங்கரிசியா? நிறைய பேர் பச்சரிசியும் போடுறாங்க. பச்சரிசி தான் போடுவாங்க. நாங்கள் பச்சரிசியை பழத்துக்கார் புழுங்கரிசியாக தான். அது எப்படி செக்கில் ஆட்டுவீங்களா? புழுங்கரிசியாக தான் கட்டி ஆட்டுவோம். செக்கிலையா? ஆமாம், எல்லாம் போட்டு கட்டியா ஆட்டுறதுக்குள்ள போகும்போது நான் நெவுன்னு ஆட்டணும். நெவுன்னு ஆட்ட வேணும், தண்ணி விடாத ஆட்டணும். இப்போதான் இது வந்துருச்சு, மாவு வந்துருச்சு. ஆமாம். எந்த விளம்பரத்தில் பார்த்த நீ? நான் தினம்தான் கேட்குறேன்டா ரேடியோவிலையா? ஆமாம், இப்போ அச்சு வந்துருக்குன்னு. அதுக்கு முதல்லே நாங்கள் அச்சு விமலாக வாங்கிட்டு வந்து இந்த நாங்கள் 100 கொலக்கட்டை சுட்டு கொடுப்போம் இந்த பிள்ளையாருக்கு. நானும் இந்த ஆயாளுமோ காசு செலவு பண்ணி வடை சுட்டு கொடுப்போம், பாயாசம் வச்சு கொடுப்போம். இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எத்தனை பண்ணணும். இந்த விநாயகனுக்கு கண்ணும் இல்லை காதும் இல்லை, முடிச்சு விட்டோம். அவ்வளோதானாயா? அப்புறம் எல்லாம் பிடிச்சி எல்லாம் வச்சுக்கிட்டு பிடிக்க கூட வேவிக்கலாம், பிடிச்சும் பிற்பாடும் வேவிக்கலாம். அப்புறம் இட்லி பானைகளை துணி விரிச்சு போட்டு இட்லிக்கு மாவு ஊற்றுவோம்ல, அது மாதிரி எல்லாம் வரிசையாக அந்த கொலக்கட்டையை பிடிச்சி வச்சுக்கிட்டோம்ல, அதெல்லாம் எடுத்து ஒன்று ஒட்டக்கூடாது. போன வீடியோ அந்த கறி வீடியோ போட்டோம்ல, அதை பார்த்துட்டு ஆயா நல்லா ஆயாவாக இருக்காங்க, சூப்பராக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இது பண்ணியிருந்தாங்க. ஒரு துணி விரிச்சு போட்டு அடியில் பிடிக்கிற அளவுக்கு வைக்கலாம், மேலே பிடிக்கிற அளவுக்கு வச்சு அடுப்பில் வச்சு வேக வச்சோம்னா அப்புறம் வெந்தது தெரியும். நம்ம எடுத்து பார்த்துட்டு அப்புறம் எடுத்து வேறு சாமானத்தில் கொட்டிக்க வேண்டியது. மக்களே, அவ்வளோதாங்க. அதுக்கு முன்னாடி ஆயா வந்துட்டு மாவு வந்துட்டு இது உருண்டை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுது. ஓகே, அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம மாவு யூஸ் பண்ணலைங்க, நம்ம வந்துட்டு ரெடிமேடாக வாங்கி யூஸ் பண்ணுறோம். அது வந்துட்டு ஆயா வந்துட்டு ஏடில் பார்த்துச்சாமா, வாங்கி கொடுன்ட்டு இருந்துச்சு. அதனால் வந்துட்டு சரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி பார்க்கலான்ட்டு. அதான் அப்பப்போ நாடகத்துக்கு நடுவில் ஓடுறாங்கல்ல, பிடிக்கணும் அவிக்கணுன்ட்டு. ஆனால் அது வேறு பிராண்டு, இது வேறு பிராண்டு. நானாக இருக்கு கொஞ்சமாக முன்னால 2 உடி போட்டா. எங்கள் வீட்டில் 10 பேர் இருப்போம். 10 பேர்த்துக்கு இந்த மாவு வாங்கிட்டானுங்க. எங்கே மூணு போச்சு அப்போலாம் 10 பேர் இருப்போம். அப்புறம் ஆளுக்காச்சும் கொடுக்குவோன்னா அப்புறம் நாங்கள்
எல்லாம் மாவு போட்டு எல்லாம் ஆட்டிடுற பண்ணுவோம். இந்த உப்பு ஐயா நம்ம போடாது போதும். போடுது போதுமா? பூரம் போட்டுருவோம். இது கொஞ்சம் சோடா உப்பு, கொஞ்சம் மெதுமெதுன்னு இருக்கிறதுக்கு. ஓகேங்க, மாவு வந்துட்டு நல்லா இது பண்ணியாச்சு. சுடுதண்ணி ஊற்றி ரொம்ப வந்துட்டு தண்ணியாட்ட போயிடக்கூடாது, வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ஓகேவா? அந்த அளவுக்கு பிடிச்சிக்கோங்க. வேணுமா நாங்கள் கொண்டா கிரைண்டரில் ஆட்டி தரோம்னு அது கிரைண்டரில் ஆட்டி இல்லை செஞ்சவங்க. இப்போ செஞ்சவங்கள ஆயிருங்க அப்படி நல்லா வச்சுருக்கு அந்த விநாயகன் நம்மள அதுக்கு சொன்னனுங்க. அது செஞ்சா எல்லாம் தான் செஞ்சோம். எல்லாரும் ஒன்றா கூட சேர்ந்து சேர்ந்து என்னமோ பண்ணுவோம். இப்படி குறைனே அரைச்சிக்கலாமா? நெவுன்னு அரைக்க தேவையில்லை. சரி, இப்போ குறைனே அரைச்சிக்கலாம். அப்படியா? ஆமாம். ஒவ்வொரு நாளைக்கு நாடு பாய்க்கையில் அழுது போட போடுவோம். அது பொழுதா தண்ணி வேலை செய்யும். அது காத்தால அரிசி வந்து ராத்திரியே ஓட போட்டுருவோம். பொழுதா தண்ணி வேலை செஞ்சா சோறு கூட எல்லாம் செய்வோம். பொட்டுக்கல்ல கொஞ்சம் நிறைய போட்டுக்கணுமாயா? எவ்வளோ வேணும் போட்டுக்கலாம். ஊற்றி பொட்டுக்கல்ல கொஞ்சம் வெள்ளம் கொஞ்சம் அதிகமாக, வெள்ளம் அதிகமாக போட்டால் தானே அந்த இனிப்பு இனிச்சா தான் திங்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஆமாம் ஆமாம், ஏலக்காய் அந்த வாசத்துக்காக போடுறது. இந்த கொஞ்சம் வேணும்னா நீங்கள் போட்டுக்கணும். வெள்ளம் போட்டுக்கலாம். சும்மா இந்த கொலக்கட்டை செய்ய தெரியாதுங்க குட்டி. சும்மா மாவை போட்டு ஆட்டி வெங்காயம் மிளகாயெல்லாம் போட்டு தாளிச்சு சும்மா வச்சு வேவிச்சு அப்படி பார்க்க ஊட்டி. வெங்காயம் மிளகாயெல்லாம் கொட்டி இந்த இதெல்லாம் போடாத வெறும் வெங்காயம் மிளகாயெல்லாம் அரிஞ்சு போட்டு தாளிச்சு உப்பு போட்டு பிணைஞ்சி அந்த இட்லி சட்டியில் வச்சு வேவிச்சு அது அப்படி கூட தும்பாங்க குட்டி. செய்ய தெரியாதவங்க. செய்ய தெரியாதுங்களா? ஆமா, இப்பதான் எல்லாம் யூடியூப் வந்துருச்சுல, அதை பார்த்துட்டு செஞ்சுட்டாங்க. வந்துருச்சு. அப்போல்லாம் செய்ய தெரியாதவங்க அப்படி பண்ணுவாங்க. அது கோலக்கட்டை நல்லா பேர் இருக்கு, ஆனால் இனிக்காது. ஆமாம், அதுதான் வர வரன்னு இருந்தா அம்மி நல்லா இருக்கு. எறும்பு வருது, ஈ வருக்கிறவா. ஆமாம், எல்லாம் காடு ஒட்டி இருக்கும்ல, அதனால எல்லாம் சுற்றிட்டு இருக்குது. தேங்காய் நானே எடுக்கிறேன். இந்தா தேங்காயை எடுத்து இதெல்லாம் ஒன்றா கொட்டி கலக்கி வச்சுக்கிட்டோம்னா தான் நம்ம பிடிக்கீழ கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி அள்ளி வச்சு. இது நிறைய பேர் இது மாதிரி போடுறாங்க. எது மாதிரி? நெய்யில் வணக்கிவிட்டு இப்போதான் செய்ய தெரியுது குட்டி. அப்போல்லாம் யாருக்கும் செய்ய தெரியாது. போட்டுக்கிட்டு ஆட்டி செக்கில். இது அவ்வளோதான். இத்தனை பொருள் மட்டும் தானே இதுக்கு? ஆமாம், வெல்லம், தேங்காய், ஏலக்காய் கொஞ்சம், அப்புறம் போட்டுக்கடலை. அவ்வளோதாங்க, அந்த உள்ள வைக்கிற இது ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு அப்படி இனிப்பு இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட நீங்கள் வெள்ளம் இது அதிகமாக போட்டுக்கிறனா போட்டுக்கலாம். பாரு இனிக்குதா இல்லை நம்ம இனிக்குதா என்னன்னு நீயே வாயில் அள்ளி போட்டு பாரு, உனக்கு பெரிய இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் வெள்ளத்தை. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். போதும் தானே? அதுதான் போதும். அதுதான் கேட்டேன். நாங்கள் தான் வறுத்து பண்ணுறோம். ஆமாம், இது போட்டு இது பண்ண தேவையில்லையாட்டுருக்கு நெய்யில். அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். இதுவே நல்லா இருக்குது. சும்மா அப்புறம் மிச்சம் அது போச்சுன்னா அப்போ ஆள் கொஞ்சம் வச்சு திங்கிறதுக்கு. இதை அள்ளி நாங்கள் 2 பேர் தான் நான் இப்போ காசு போட்டு பிடிக்கிறோம். நாங்கள் 2 பேரும் ஆளுக்கு 10 வச்சு. ஐயா
அப்போ வந்து இந்த மாவு வந்து கெட்டியத்தாங்க கொட்டியிருக்கோம். ஆயா இதனால மறுபடியும் அடுப்பில் வச்சு லைட்டாக ஆயில் விட்டு மறுபடியும் ஒரு பெரட்டிடுச்சு. அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது, நம்ம செஞ்சுக்கலாம் வா நம்ம செய்கிற மாதிரி அப்படின்ட்டு மறுபடியும் இது பண்ணி ஹீட் பண்ணி ரெடி பண்ணிடுச்சுங்க. இது கரெக்டாக கொஞ்சம் இங்கே பாராயா இதாக கொடுத்தாங்க அந்த ஃப்ரீயா அச்சு. இதுதான் கொடுத்தாங்களா? அப்புறம் எதை கொடுப்பானுங்க? இது வேட்டா கொடுத்து போறான். இது எவ்வளோ தீனி குடிக்கி மாவு எவ்வளோ வைக்கிறது? தீனி துளி ஒன்று பிடிக்கும் பூனைக்கு. கேரவா நான் கூட வேற விதமா அரிசி கொடுப்பாங்களாத்துங்க. இதுவும் நாங்க தான் சுட்டு தொலைச்சிருக்கிறோமே. அதுக்கு எண்ணெய் தாட வேணும், அப்புறம் அதுக்குள்ளார வைக்கணும், அப்புறம் தீனி வைக்கணும். அது கொல்ல வேலை. சரி விடு, நீ எப்பயும் செய்யற மாதிரி கையிலேயே பிடிச்சி போட்டு. கேரவா பெரிய வச்சு கொடுத்தாங்கன்னு நினைச்சியா? சரி சரி கம்முன்ற, டென்ஷன் ஆகாத. இதில் ஆமாங்க தீனி கம்மியாக தானே பிடிக்கும், அதனால பாருங்க கைக்கு துளி உண்டு எண்ணெய் ஊற்று, ஏதோ மாவு பிடிச்சிக்குது. சரி முடிஞ்ச அளவுக்கு தண்ணி கம்மியாக ஊற்றணும். ஏயா தண்ணி இன்னும் கம்மியாக ஊற்றிருக்கணும். சரி பரவாயில்ல விடு, நீ பண்ணுற போது சொல்கிற நான் கம்மியாக கொஞ்சம் ஊற்றின்னா இது வந்து கொஞ்சம் அப்படியே நின்று வச்சப்போனா நின்றுக்குமல்ல. அப்படி பிடிச்சி நின்னோம்னா அப்படியே நிற்கணும். நம்மள எதை பண்ணாலும் அப்புறம் தீனி பொத்துக்கிட்டு வந்துடுது. தீனி வேணால் சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம், ஆனால் இது மாவு பதத்தை புளிக்கிறதா இருக்குது. ஏயா ஆமாம், ஒரு மடி அச்சு வேணாம், ஒன்றும் வேணாம். அச்சுலெல்லாம் அது பிடிக்கும் நேரம் கூட்டி, அதெல்லாம் ராய்ப்படாது. அதெல்லாம் அழகுக்கு. ஆமாம் அழகுக்கு தான். வயிற்றுக்குள்ளே போகிறது எப்படி இருந்தா ஏயா? ஆனால் இது மாதிரியெல்லாம் இருக்காது, அது திங்கிறதுக்கு நல்லா இருக்காது. இது மொத்தம் இவங்க பாருங்க, அது வந்து திங்கிறதுக்கு நல்லா இருக்காது, தீனி உண்டுன்னு பிடிக்காது. ஆமாம் கொஞ்சம் தான் பிடிக்கும். இது இருந்தால் ஒரு வாய்க்கு பாருங்க எப்படி. சரி ஓகேங்க, இன்னும் நிறைய இருக்குது, நானும் போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி எல்லாம் உருண்டை பிடிச்சிட்டு வீட்டில் இருக்குது. இது வச்சாச்சு, தண்ணியும் ஒரு சொம்பு ஊற்றி வச்சாச்சு. ஓகே இருங்க, எல்லாம் உருண்டை பிடிச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வரேன். பார்த்தீங்களா அவ்வளோதாங்க வச்சாச்சு. இதில் என்னோட கிரியேட்டிவிட்டி பாருங்க. இடம் வந்ததுன்னா செந்துக்கு வை போயா, இது அதிகமாக இருக்குது, அடுத்து வச்சுக்கலாம். ஆனால் இதில் சொன்ன மாதிரி இது கம்மியாக தாங்க, தீனி கம்மியாக தான் பிடிச்சிச்சு, பத்தவே இல்லை. டேஸ்ட்டு இந்த மாதிரி டேஸ்ட் இருக்காது. அப்படி நீங்கள் அச்சு வாங்குற மாதிரி இருந்தால் எனக்கு கொஞ்சம் பெருசாக கேட்டு வாங்கிக்கோங்க, ஃப்ரீ வச்செல்லாம் வேணாம். ஓகே க்ளோஸ் பண்ணி வச்செல்லாம் ஆயா அங்கே பிடிச்சிட்ருக்கு, வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன். தீனி அதிகமாக பிடிக்குமில்ல இது, அது வந்து தீனி பிடிக்காத, அது திங்காத எது பண்ணியா? இருந்தாலும் ஆயா நீ ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்துட்டு பொக்குன்னு போயிடுது. சரி அது கறந்துட்டு போயிட்டு போகுது போ. அபிதா என்ன எங்கே போயிட்டார? இந்த தீனி ஆக்காட்டு, அப்புறம் கொழுக்கட்டை தரேன். தீனி அபிதா இப்பதான் எந்திரிச்சா? இல்ல சோறுன்னு நினைச்சுக்கிட்டேன், சோறுல ஓட்ட மாட்டேன், தின்னோடனே அப்புறம் ஆன்ட்டு இருப்பேன். இனிப்பு சாப்பிடாது. இனிப்பு சாப்பிட மாட்டேன். நீ பார்க்கலாமாய்யா? நீ தான் சொல்லணும் எனக்கு வெந்திருச்சானு. எப்படி அவ்வளோதானா? அவ்வளோதானா பாரு, விளக்கு மாத்து குச்சி உடச்சு ஒட்டுது லைட்டாக என் கையில். ஓகேங்க, கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், அவ்வளோதான் கரெக்டாக வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? சாப்பிட்றேன். சரி ஓகேங்க, சாப்பிட்டு பார்த்தலாம். கரெக்டாக இருக்கு,
சூப்பராக இருக்குங்க. இனிப்பு மறுபடியும் சொல்றியாயா? ஆட்டு நல்லா இருக்குங்க. இனிப்பு கரெக்டாக இருக்காயா, கம்மியாகவும் எதிர்த்து அடிக்கல. ஆனால் அந்த குட்டி குட்டி இதாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருந்திருக்காது. உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி செஞ்சுக்குங்க. அவ்வளோ நானும் செஞ்சதை பார்த்ததில்ல, சாப்பிட்ருக்கேன். ஆனால் வந்துட்டு செஞ்சதை பார்த்தது இல்லைங்க லைவாக. ஆட்டி செஞ்சுருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் இல்லை. அதனால தான் அத்தனை கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தேன் இப்படி அப்படியான்ட்டு. நீ ஒன்று சாப்பிட்டு பாராயா? எப்போ இருக்கு நீ சொல்லிடு. பார்க்கலாம், சாயங்காலம் பண்ணி வச்சிருந்தா இருமா. அவர் வந்தார்னா கொடுக்கலாம், இன்னும் சாயந்தரம் வர வரைக்கும் வெயிட். எப்படி அவ்வளோனா எப்போ இருக்கு? நல்லா தான் இருக்கு குட்டி. எப்படி இருந்துச்சு வீடியோ? நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் வந்துட்டு அது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருக்கும், அது தெரியல. ஏன்னா வந்துட்டு பாட்டி வந்துட்டு அது மாவெல்லாம் வந்துட்டு அரைச்சி பழக்கம். இதுதான் ஃபஸ்ட் டைமு. எப்பயுமே செக்கில் ஆட்டி அப்படி போட்டு தான் பழக்கம். ஃபஸ்ட் டைம் வந்து இப்படி செய்யறதுனால கொஞ்சம் லைட்டாக பதம் மாறிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் தப்பு இல்லையே. எல்லா நேரத்துலையும் வந்துட்டு குக்கிங்கில் வந்துட்டு டாப்பில் எப்பயுமே இருக்கவே முடியாது. எப்போயாச்சும் ஒரு நாள் வந்துட்டு உப்பு அதிகமாக போகும், காரம் அதிகமாக போகும், ஏதோ ஒன்று குறை இருக்க தான் செய்யும். அதனால இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் இன்னொரு பாக்கெட் மாவு கூட வாங்கிட்டு வந்துட்டு செஞ்சுருக்கலாம். என்ன ஒரு 40 ரூபா தான், பரவாயில்ல, எல்லாமே இருக்க தானே செய்யும். சரி, நம்ம சப்ஸ்கிரைபர் தானே, அதனால சரின்ட்டு நான் அப்படியே இந்த வீடியோவை போஸ்ட் பண்ண போகிறேங்க. நல்லா இருந்துச்சு, உண்மையாக டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அப்படி உங்களுக்கு அச்சு மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. அச்சு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த தீனியெல்லாம் கொஞ்சம் பிடிக்கும். இல்லைன்னா வந்துட்டு வெறும் இந்த மாவை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஏங்க, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வரேன். கமெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. போன வீடியோவில் எல்லாமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து ஒரு சூப்பர் வீடியோவில் வரேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிட்டு கண்டிப்பாக இப்போயும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நம்ம சேனல் வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிஃபிகேஷன் ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லைன்னா வீடியோவே வராது. ஓகேங்க, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வரேன். டாட்டா, பை பை.